நீ இத்தனை வருஷம் அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தாலும் நீ அவங்கள மாதிரி தான் இருக்க. முழுசா இல்லைன்னாலும் அம்மாவோட சில குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு, ரொம்ப யூனிக்கான குவாலிட்டிஸ். ஏன் இருக்காது? ஆக்சுவலி நான் அவங்க பொண்ணு தானே. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? குட் நைட். குட் நைட். ஹாய். ஹாய். பாய். நான் போயிட்டு தான் இருக்கேன். ரன்பீர் ப்ளீஸ், ரன்பீர் விளையாடாத. ராச்சி, நான் ஒன்றும் விளையாடலாம் இல்லை. அப்புறம் எதுக்காக இப்ப? உண்மையாகவே நான் இந்த மாதிரி தான் தடுப்புன்னு தோணுதா? ஒருவேளை உன்னை தடுக்கணும்னு நினச்சேன்னா பிரச்சனை, நான் உன்னை இப்படி கையை பிடிச்சி நிப்பாட்டுவேன். உன்னோட துப்பட்டாவெல்லாம் நான் இழுக்க மாட்டேன். அப்புறம் இந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்துருக்க. நீ என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பறிச்சுட்டானா உரிமையை மட்டும் என்கிட்ட இருந்து பறிக்கவே இல்லை. அப்புறம் இந்த உரிமையை நான் என்னைக்குமே திரும்பி கொடுக்க மாட்டேன், என்னைக்குமே. என்னோட கனவு, அப்புறம் என்னோட என்கேஜ்மெண்ட் கார்டு. We are exciting to announce this. அதாவது அபிஷேக் பிரேமகராவோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இனிமே நம்ம ஜென்மத்துக்கும் ஒன்னா சேர்ந்து தான் வாழ போறோம். அப்புறம் பிரக்யாவோட கனவு சுக்குநூறா உடைய போகுது. நம்ம பிரக்யாவோட காதலை பறிக்க போறோம். ஆனா இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல பிரக்யா. தப்பு எல்லாமே உன்னோடது தான். உன்னோட காதல்ல வெறும் தியாகம் தான் இருக்கு. அதனால நீ அபியே விட்டுட்ட. ஆனா ஏன் காதல்ல பிடிவாதம் இருக்கு. அதாவது அபி அடையணுங்கிற பிடிவாதம். அதனாலதான் இது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அபி அடைய என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும், என்ன வேணாலும். I have to go now. நான் ஒன்று சொல்லவா? வேண்டான்னு சொன்ன விட போறியா என்ன? நீ ஏன் வேண்டான்னு சொல்ல போற? அது சரி, நீ எதுக்காக வேண்டான்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்ல போறது உண்மையா இருந்தா உன்னால மறுக்க முடியாது இல்லையா? நீ சொல்றது எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. மனசுல ஒண்ணு இருக்கு, மூளையில ஒண்ணு இருக்கு, சொல்றது ஒண்ணா இருக்கு. இப்ப நான் ஏதாவது சொல்லவா? ஏன்னா நான் உன்ன மாதிரி கிடையாது. என் மனசுல என்ன இருக்கோ அதுதான் என் வாயில இருந்து வரும். நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், உன்னால கேட்க முடியும்ல? ஒரு தடவை என்னோட பாட்டி என் கூட படம் பார்க்கவான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி சொல்லல, அவங்க என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க. இந்நேரம் தாத்தா உயிரோட இருந்திருந்தா என் கூட சினிமாக்கு வந்திருப்பாருன்னு. அதனால நான் போக வேண்டியதாயிடுச்சு. நாங்க படம் பார்த்தோம். அந்த மூவி இருக்கே, நான் வாழ்க்கையில பார்த்த சிறந்த மூவி. அது அருமையான படம், பயங்கர ரொமான்டிக்கா இருந்தது, பயங்கர எமோஷனலா இருந்தது. அந்த மூவில என்ன ஆகும் தெரியுமா? என்ன? அந்த படத்துல ஒரு பொண்ணோட நேம் பூர்வி. பூர்வி ஒரு பையனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. ஆனா அந்த அளவுக்கு காதலிக்கிற விஷயத்த அந்த பையன் கிட்ட சொல்லல. ஒரு நாள் அந்த பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மனமேடையில உட்கார்ந்தப்ப பூர்வி மண்டபத்துக்கு வரா. அப்ப பூர்வி என்ன சொல்லியிருப்பான்னு உனக்கே தெரியும். என்ன? அவ என்ன சொல்லுவானா, நீ கல்யாணம் பண்ணிக்காத, ஏன்னா நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்லுவா. சோ கண்டிப்பா அந்த பையன் அதை ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கு பதிலா அவன் என்ன கேட்பான்னா, அது எப்படின்னு கேட்பான்.
உடனே அவ என்ன பண்ணுவானா அவளோட கையை அவனோட இதயத்துல எடுத்து வைப்பா. அப்புறம் அவ என்ன சொன்னானா, ஒருவேளை உன்னோட இதயம் இப்ப வேகமா துடிச்சதுன்னா அதுக்கு அர்த்தம் உன்னோட இதயத்தை நான் திருடிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா நிஜமாவே அவன் இதய துடிப்பு அதிகமாயிடுச்சா? ரொம்ப அதிகமாயிடுச்சு. பூர்விக்கு உடனே என்ன தோணுச்சுன்னா அவன் உடம்புக்குள்ள ஒருவேளை 2 இதயம் இருக்கும்னு தோணிடுச்சு. டக் 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 டக். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மூவி தான் என்னோட லைஃப்லயே நான் பார்த்த பெஸ்ட் மூவி. இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. உனக்கு தெரியும், என் பாட்டிக்கு தெரியும், அப்புறம் எனக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? இதை நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு உனக்கு தெரியாதா என்ன? இல்ல, எனக்கு தெரியாது. சூப்பரான ஆள் தான் நீ. உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். ஆனா நீ அதை ஏத்துக்க தான் மாட்ற. ஐ நோ யூ ஃபீலிங் எவ்ரிதிங், பட் யூ நெவர் சே இட். இதெல்லாம் படத்துல தான் நடக்கும் ரன்வீர். சரியா சொன்ன நீ. இதெல்லாம் படத்துல தான் நடக்கும். சொல்லு சஹானா. பிராச்சி, நான் உன் மேல கோவமா இருக்கேன். உனக்கு ஞாபகமே வராதா? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? சித்தி நிறைய தடவை வந்துட்டாங்க, நான் நீ ஒரு தடவை கூட வரல. உடனே வரேன். பாய். சரி. சஹானா, நீ வந்துட்டியா? நான் வந்துட்டேன். வந்துதானே ஆகணும். என் லைஃப்ல என்ன நடக்குது நடக்கலன்னு நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படியா? என் அஃபேரை பத்தி உனக்கு தெரியுமா? அஃபேரா? இது எப்ப நடந்துச்சு? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. பாத்தியா பிராச்சி, என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் எதுக்காக நீ போய் சொன்ன? நான் பொய்யெல்லாம் சொல்லல. இந்த அஃபேர் கதை என்ன? மரியாதையா எனக்கு உண்மையை சொல்லு. அதான் பிராச்சி, ஏதாவது இருந்தா தானே உனக்கு தெரியறதுக்கு. உனக்கு எதுவுமே என்ன பத்தி தெரியல. பிராச்சி, இதெல்லாம் நான் உன்னை செக் பண்றதுக்கு தான் சொன்னேன். அதான் உனக்கு உன்னோட தங்கச்சி கிடைச்சிட்டா இல்லையா, அப்போல இருந்து நீ என்ன மறந்துட்ட. நீயும் என் தங்கச்சி தான். உன்னை எப்படி நான் மறப்பேன்? நான் ஒன்லி தங்கச்சி தான், ஆனா அவ கூட பிறந்த தங்கச்சி. இங்க பாரு பிராச்சி, நீ என் சந்தோஷத்துக்கு தான் இப்படி எல்லாம் சொல்ற. நீ என் கூட இருக்க வேணாம், உன் தங்கச்சிக்கிட்டே போ. நீங்க தான் ட்வின்ஸ் ஆச்சே. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு சஹானா. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு திறந்து இருந்தது. எனிவே, நான் பிரக்யாவை பார்க்க வந்திருக்கேன். எங்க இருக்கா? இங்கேயே இரு, கூப்பிடுறேன். ஐயோ, oops, I'm sorry. யாரு சரிதம்மா? நீ இங்க என்ன பண்ற? என் முடிவை சொல்ல வந்திருக்கேன். நீ சொன்னல யோசிச்சுக்கோன்னு, நான் யோசிச்சுட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் கார்டு. இது உனக்கு தான். இது ஏன் உனக்கு தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீதான். அபிக்கும் எனக்கும் நடக்க போற ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் கார்டை உனக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உன் டிவோர்ஸ் பேப்பர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அபி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீ அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்றது? நீ ஒரு வேலை பண்ணு. நீ உன் லாயர் கிட்ட பேசிட்டல. பேசினாலும் பரவாயில்ல, என்கிட்ட நல்ல டிவோர்ஸ் லாயர்லாம் இருக்காங்க. சைன் போட்டா போதும், உடனே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வேணா பேசவா? நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் லாயர் கிட்ட பேசிட்டேன், வேலை முடிஞ்சிடும். கிரேட். சரி, உன்னோட பிஸி லைஃப்ல இருந்து எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துரு, சரியா? ஏன்னா கல்யாணத்துக்கு உன்னால கண்டிப்பா வர முடியாது, உன்னால பார்க்க முடியாதுல்ல. ஆனா அபி எனக்கு சொந்தமாக போற விஷயம் உனக்கு தெரியணும் இல்லையா? அதனால என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துரு, சரியா? See you. யூ, நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ, ஐம் சாரி. அது வந்து தெரியாம இடிச்சிட்டேமா. அது தெரியாம விழுந்துருச்சுமா. சாரிமா. என்ன மாலாம் கூப்பிடாதீங்க. என்னோட மொத்த சாரியை நாசம் பண்ணிட்டீங்க. சரி, என் கூட வாஷ்ரூம் வா, க்ளீன் பண்ணிக்கோ. கண்டிப்பா வாஷ்ரூம் போய் தான் ஆகணும்.
சஹானா, தயவு செஞ்சு இப்போது வெளியில வா. சொல்லு. என்ன சொல்லணும்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. பிராச்சி, நீ நோட்டீஸ் பண்ணலன்னு வை, எனக்கு ரொம்ப கோவம் வரும். உன்கிட்ட பேச தயாரா இல்ல. உன்னை நோட்டீஸ் பண்ணாம இருக்கிறதா? நான் உன்னை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, அதை விடு. நீ எதுக்கு இப்ப கோவமா இருக்க? இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். அப்புறம் நான் கிளம்பிடுவேன். அப்புறம் பேசுறதுக்கு டைமே கிடைக்காது. சரி, நீ பயங்கரமா கெஞ்சுற, கையெடுத்து கும்பிடுற. அதனால சரி, நீ ஒரு கண்டிஷனை ஒத்துக்கிட்டா நான் மன்னிச்சிடுவேன். நீ என்கிட்ட சாரி கேட்கணும். சொல்லு, ஓகேவா? பிராச்சி, நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. உன்கிட்ட கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கு. நீ சாரி சொல்லணும்னா உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, சாரி. இப்ப சந்தோஷமா தாயே? தாயே வா, இல்ல என்ன தங்கச்சின்னு சொல்லு. ஓகே, என் குட்டி தங்கச்சி, என் செல்ல தங்கச்சி, உலகத்திலேயே சிறந்த தங்கச்சி. சந்தோஷமா? ரொம்ப. சரி, காசிப்ஸ் எல்லாம் சொல்லு. காசிப்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல, அந்த தனு ஆண்டி எல்லாரோட வாழ்க்கையும் நரகமாக்கி வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும், அந்த தனு ஆண்டி எப்பவுமே அப்படிதானே. சரி, தனு ஆண்டி அப்புறம் டென்ஷன் ரெண்டுத்தையுமே விட்டுற. உனக்கும் ரன்பீருக்கும் இடையில என்ன நடக்குது சொல்லு. என்ன நடக்குதுன்னா என்ன சொல்றது? ஒண்ணுமே இல்ல. ஓ ஹலோ, நான் உன் தங்கச்சி. என்கிட்ட இந்த பொய் சொல்லி எல்லாம் சமாளிக்க பாக்காத என்ன. பல்லவி ஆண்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்பாவோட கேஸ் எப்படியும் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் ரன்பீர் ரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். பிராச்சி, பிராச்சி, உனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கும் இல்லையா? நீ சோகமாயிடுவல்ல? I love you so much. தயவு செஞ்சு நான் உனக்கு நீ எனக்குன்னு சொல்லிடுங்க. நான் தான் உன்னோட லவ்னு சொல்லி, எனக்கு வேற எந்த லவ்வும் இல்லைன்னு சொல்லி, வேற இருக்கவும் முடியாதுன்னு சொல்லு ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை சொல்லு. ஐஸ்வர், நான் எல்லா விஷயத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். ஒரு வேளை எனக்கு ரியா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை, அப்புறம் நான் அவளுக்காகவே வாழ ஆரம்பிச்சிருவேன். அதை மறந்துடாத. ஒருவேளை உன்னை தடுக்கணும்னா பிரச்சனை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? இப்படி கையை பிடிச்சி தடுத்துருவேன். உன்னோட துப்பட்டாவெல்லாம் நான் இழுக்க மாட்டேன். அப்புறம் இந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்துருக்க. வாஷ்ரூம் இங்க தான் இருக்கு. என் மொத்த சாரியும் நாசம் அடிச்சது. எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? சரிம்மா, அத வாஷ் பண்ணா க்ளீன் ஆயிட போகுது. போய் க்ளீன் பண்ணிக்கோ. ஆமாமா, கரை போயிடும். என்ன அப்படி கூப்பிடாதீங்க. அப்ப நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறது? சரி விடுமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு என்ன தோணுது? நான் வேணும்னே இடிச்சிட்டேன்னு தோணுதா? என்னன்னா, நான் தான் உன்னை இடிச்சேன், ஆனா நான் வேணும்னே பண்ணலமா. வேணுட்டே கொட்டலனா அப்ப பூதம் வந்து கொட்டுச்சா? அது இல்லம்மா, மறந்துனா தவறி போய் தெரியாம தானமா அது கீழே விழுந்துச்சு. பரவாயில்லம்மா, என்ன மன்னிச்சு விட்டுருமா, போதும். இங்க பாரு இப்படி எல்லாம் முறைக்காத. இப்படி முறைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அப்புறம் அந்த கரை போகவே போகாது. அது என்னன்னா, நீ ரொம்ப லேட் பண்ணிட்டே இருந்தா கரை காஞ்சு போயிடும். கரை காஞ்சு போச்சுன்னா அப்புறம் போகாது, அது அப்படியே நிரந்தரமாயிடும். அப்புறம் இந்த சாரி நல்லாவே இருக்காது. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான சாரி இல்லையா? அதுல போய் கரை இருந்தா நல்லாவா இருக்கும்? சொன்ன கேளு, போய் அங்க போய் வாஷ் பண்ணு, போ. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா கேளு, என் பாத்ரூம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதனால எனக்கு தெரியாது. அது என்னன்னா, இந்த கரையை ஒரு 10 நிமிஷம் டூத் பேஸ்ட்ல வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீ கழுவுனன்னு வையேன், கரை போயிடும். இந்த சேரையில கரை இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. உனக்கு வேணும்னா நீ இந்த மாதிரி பண்ணிக்கோமா. டூத் பேஸ்ட் எடுத்து சேலையில போட்டு கொஞ்ச நேரம் ஊற வை, தண்ணியை போட்டு கழுவு, அப்புறம் கரை தானா போயிடும். ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடு, நான் செஞ்சு தரேன். நீ கவலைப்படாம இரு, கரை நிரந்தரமா போயிடும். போட்டுமா? போ.
போதும் போதும் போதும். நீங்க ஏன் அவளை இவ்வளவு டென்ஷன் பண்றீங்க? இத பாரு, அவ உன்னை டென்ஷன் படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் நான் அவளை டென்ஷன் படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அவளுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியணும். அதாவது என் பிரக்யாவை டென்ஷன் படுத்தினா அவங்களுக்கு என்ன ஆகும்னு. நீங்க உண்மையை சொல்லுங்க. வேணும்னே தானே சட்னி கொட்டினீங்க. அது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் தான். நான் போய் கால் பண்ணிட்டு வரேன். என்ன மெசேஜ் பண்ண, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. ஏதாவது புதுசா மிரட்ட போறியா? நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பிரதீப். நான் நம்ம ஃபியூச்சருக்காக தான் இந்த பிளான்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க சரிதமா, சாரி, தனுவோட போன் கீழே விழுந்துச்சுல. அதே டேபிள்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. என்ன சரி, அது ஆக்சுவலி என்னன்னா, நான் அங்க இருந்து கிளம்பும் போது யாரோ இவள மிரட்டி இருக்காங்க. அவங்க கூட இவ போன்ல பேசிட்டு இருந்தா. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒருத்த மிரட்டும் போது இவ நிச்சயமா அதை கேட்டுட்டு சைலண்டா இருக்க மாட்டா. நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீ பொறுமையா உட்காந்து அவ போனை செக் பண்ணு. அது வரைக்கும் இவளை நான் இங்க பாத்துக்கிறேன். எப்படியாவது அவளை இங்க நான் தடுத்து நிறுத்தி வைக்கிறேன். என்ன ஜாக்கிரதை. சஹனா, நீ நிறைய ரொமான்டிக் படம் எல்லாம் பாத்திருக்கேல்ல? அந்த மாதிரி படத்துல ஏதாவது ஹீரோயினோட பேரு பூர்வின்னு இருந்திருக்கா? ஹீரோ பயங்கரமா காதலிக்கிறான். ஆனா பூர்விக்கு ஆரம்பத்துல எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவனை வேண்டான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அப்பதான் அவ ரியலைஸ் பண்றா. அதாவது அவ கல்யாண மண்டபத்துக்கே போயிடுறா. ஒன் செகண்ட். உனக்கு இந்த பூர்வி கதையை யாரு சொன்னது? ரன்பீர் தான். ரன்பீர் உன்கிட்ட எந்த மூவி கதையும் சொல்லல. ஆனா அவன் உன் கதையும் அவன் கதையும் சொல்லிருக்கான். உன்னோட ஃபியூச்சர் சொல்லிருக்கான். ரன்பீர் உன்கிட்ட இன்டைரக்டா என்ன சொல்ல விரும்பிருக்கானா, அது அவன் இல்லாம உடால இருக்க முடியாதுன்னு. அவன் என்னைக்கு ரியாவை கல்யாணம் படிப்பானோ அன்னைக்கு நேரா ஓடி போய் அவன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவ. சஹனா, வாய மூடு. தேவையில்லாம இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொல்லாத. கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. பிராச்சி, நீ எல்லாம் பைத்தியமா? உனக்கு மூளை குழம்பிருச்சா? உனக்கு எதுவுமே புரியாதா? உன் இடத்துல நான் இருந்து வேற ஒரு பையன் என்ன இவ்ளோ காதலிச்சு ஹிண்ட் கொடுத்தான்னா நான் அவன் மேல பைத்தியமாகி அவனை இழுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவேன். உனக்கு அவனோட காதல் புரியலையா என்ன? தெரிஞ்சுக்கிட்டே நீ அவனை அவ்வளவு ஹர்ட் பண்ற. நீ ஏன் தங்கச்சி தானே? ஏன் எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ற? பிராச்சி, நான் யாரோட சைடும் இல்ல. நான் ரியாலிட்டி என்னமோ அது பேசுறேன். உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். உங்ககிட்ட பேசிருக்க கூடாது. சரி நீ போ. நானும் இனிமே உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். ஆனா பிராச்சி, நான் சொல்ற ஒண்ணு மட்டும் கேளு. ரன்பீர் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ இதுதான் உண்மை. I don't care. I just don't care. போன் லாக் ஆயிருக்கு. இதோட பாஸ்வேர்ட். அம்மா, என்ன பண்றீங்க? இது தனுவோட போன். ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஒருத்தவங்களை பத்தி நமக்கு தெரியணும்னா இப்பெல்லாம் அவங்க போனை பார்த்தாலே நமக்கு போதும். குட் ஐடியா. சரி, தனு ஆண்டி எங்க? அவ வாஷ்ரூம்ல இருக்கா. சரிதா அம்மா தெரியாதனமா அவளோட சாரியில சட்னி ஊத்திட்டாங்க. அதான் வாஷ் பண்ண போயிருக்கா. சரிதா ஆண்டி இருக்காங்களே, அவங்க பயங்கரமான ஆளுமா. அப்படிலாம் பேசக்கூடாது, சும்மாரு. சரி, அப்போ நீங்க இத பாருங்க. நான் சரிதா ஆண்டியோட சேர்ந்து தனு ஆண்டி இங்க வரவிடாம பாத்துக்கிறேன். சரியா? ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் பாத்துக்கோ. இவளோட பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? 75% பாஸ்வேர்ட் வீக்கா தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 90% பாஸ்வேர்ட் அதாவது ரொம்ப ஈஸியா வச்சுப்பாங்க. 1 2 3 4னு புரியுதா? 1 2 3 4 1 1 1 1. எவ்வளவு நேரம் ஆகும் இதை க்ளீன் பண்ண? 5 நிமிஷம் நீ பொறுத்துதான் ஆகணும். 5 நிமிஷம் ஆயிருச்சு இல்லையா? அதாவது இப்போ வெறும் 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த தனு அவளை பத்தி ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சிட்டு இருக்கா. சரியான முட்டாளா இருக்கா. பாஸ்வேர்ட் 1 1 1 1. ஒண்ணுமே இல்ல. எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணி வச்சிருக்கா. என்னோட போன் அடிக்குது. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பிரதீப். நான் நம்ம ஃபியூச்சருக்காக தான் இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ தனு, ஏன் வீட்ல இல்ல? நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சு போயிட முடியும்னு நினைக்கிறியா என்ன? வாய்ப்பில்லை தனு. நான் உன்னுடைய ஜாதகத்துல ராகுவா வந்து உட்கார்ந்துருக்கேன். புரிஞ்சுதா?
அதனால நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ, எவ்வளவு தூரம் வேணாலும் என்னை விட்டு விலகி போக முயற்சி பண்ணு. ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. நான் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரி முட்டாள் கிடையாது. ஏன்னா நீ எப்ப வேணாலும் நீ நினைச்ச மாதிரி அவனை நீ முட்டாளாக்கிடுவ. ஆனா நான் இப்போ உன்னுடைய பிரசன்ட் தனு.